ஒரு பக்கம் காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் திமுக பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆரம்பமே உங்களுக்கு திமுக தான் அப்படிங்கிறப்ப எப்படி நீங்க அதிமுக பின்னாடி போனீங்க? அதான் நான் திமுகவே நான் எம்ஜிஆருடைய கட்சியாக தான் நான் பார்த்தேன். எம்ஜிஆர் விளக்கப்பட்டதற்கு பின்பு நாங்கள் கல்லூரியில் இருக்கிற போதே அதுக்காக கலைஞரை எதிர்த்து அது திமுக அவர் விளக்குனது தப்புன்னு சொல்லி அது ரோட்டில் இறங்கி போராடுறது, போஸ்ட் ஓட்டுறது, போகிற கார்கள் எல்லாம் பார்த்து எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லிட்டு போன்னு சொல்கிறது, அப்படியெல்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அது யதார்த்தமான விவகாரங்களை சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே பெரிய எத்திக்வாதி எல்லாம் இல்லை, நார்மலாக நடந்த விவகாரம் இதுதான். ஆக அந்த வகையிலே தான் நான் சென்னைக்கு வர்றோம். சென்னையில் கல்லூரியில் சேர்றோம், எம்ஜிஆரை போய் பார்க்குறோம். அப்புறம் நான் முதல் அவர் அறிவித்த மாணவர் அணிகளில் நாங்கள்லாம் அவர் கட்சி ஆரம்பித்து அவர் அறிவிச்சதில் அவர் போன போதே நான் அந்த டூர்லேயே போயிருக்கேன். நானும் சையதுரைசாமியும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக போன டூர்லேயே சையதுரைசாமி நானும் அவருடைய வேன்லேயே நான் போயிருக்கிறோம். அதாவது சுங்குவார் சத்திரத்தை தான் முதல் அவர் வேன் மேலே ஏறி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கூட்டம். அது அவரோடங்கிறது ஒரு வாழ்க்கை தொடர். அவரோட என்னுடைய வாழ்வோடு இணைஞ்சு போயிடுச்சு. அது எம்ஜிஆரோடு இருந்ததுங்கிறது என்னுடைய வாழ்வோடு இணைந்ததாக கருதுகிறேன்.